எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைட்டில் வந்து ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த பில்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே முன்னாடியே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரியான விஷயம், அதை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் இருக்கு இல்லைங்களா, இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஊஹான் அப்படிங்கிற ஊரில், சைனாவில் இருக்க அந்த ஊஹானில் வந்து ஜஸ்ட் 11 நாளில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 11 நாளில் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? 1000 வேலையாட்கள் இருந்தாலுமே வந்து 11 நாளில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுங்கிறத வச்சு அதை சாத்தியம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்து ஒரே டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், 30 இன்டென்சிவ் கேர் யூனிட், ஐசியூங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதில் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய டிசைன் வைஸ் ஆகட்டும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் 11 நாளில் சாத்தியம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியிருக்கு. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் டெய்லி பேச போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஃபீல்டில் வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். அதாவது 3D பிரிண்டிங்னு ஒரு டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வந்து ஒரு வீடு டிசைன் பண்ணி நீங்கள் அந்த டிசைனை வந்து அந்த சிஸ்டமில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிஷின் உங்கள் வீடை வந்து பிரிண்ட் பண்ணும், 3Dயாக பிரிண்ட் பண்ணும். அந்த பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த வீட்டில் போய் தங்கிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதை பற்றி கூட ஒரு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ அது மாதிரி இந்த ப்ரீஃபேப்ரிகேஷனுங்கிற ஒரு விஷயமும் ஒரு கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஒரு பயங்கரமான அட்வான்ஸ்மெண்ட்டோட இருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிற பல விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரீஃபேப்ரிகேஷனுங்கிறத வந்து நடைமுறையிலே பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு இந்த ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு ஃபேக்ட்ரி குடோன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீஃபேப்ரிகேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீஃபேப்ரிகேட்டடோட பேசிக் ஜிஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா, அந்த பில்டிங்கில் வந்து எங்கெங்கே காலம் வருது, அந்த காலமோட விட்த் எவ்வளோ, அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு சில டிசைன் ஆஸ்பெக்ட், ஸ்லாப் எவ்வளோ மொத்தம் இருக்கணும், அந்த ஒரு சில டிசைன் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டடுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டிசைன் எல்லாத்தையுமே சைட்டில் பண்ண மாட்டாங்க. சைட்டில் பண்ணாங்கன்னா அது வந்து சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டில் போய்டும். ப்ரீஃபேப்ரிகேட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வேறு சைட்டில் உங்கள் கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற சைட் இல்லாமல் வேறு சைட்லேயோ இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரியிலையோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபேக்ட்ரியில் வந்து நீ ஒரு ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த ஸ்லாபை வந்து ஃபேக்ட்ரியே டிசைன் பண்ணி ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சைட்டில் வைக்கிற மாதிரியான விஷயம். ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த ப்ரீஃபேப்ரிகேஷன். ஸோ இப்போ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் தான் இந்த பிரிட்ஜெல்லாம் இந்த ஃப்ளைஓவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில், அதாவது சைட்டே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் தான் இருக்கும். அந்த ரோட்லலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது வேறு இடத்துல வேறு சைட்டில் வந்து அந்த பிரிட்ஜுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணி நைட் டைம்ஸில் மோஸ்ட்லி டிராஃபிக் இருக்காது அந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நைட் டைமில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, க்ரேனை வச்சு அந்த பிரிட்ஜுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து நீங்கள் பொதுவாக சொல்ல ஃப்ளைஓவர் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டட் தான். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொரு இடத்துல நீங்கள் ப்ரீஃபேப்ரிகேட் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபேக்ட்ரி குடோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த காலம்ஸ் வரணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பேசிங்கில் காலம்ஸ் வரணுங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து முன்னாடியே பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ரியில் பண்ணதை எடுத்துகிட்டு க்ரேனில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸ்டீலில் காலம் ஃபிட் பண்ணி ட்ரஸ்ஸு வச்சு மேலே வந்து ஷீட் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் எல்லாமே வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டடில் தான் வரும். சைட்டில் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீஃபேப்ரிகேட்டட். ஓகே. ஸோ இப்போ இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட மேனுஃபேக்சரிங் எப்படிங்கிறது ஒரு பேசிக் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு சைட்டில் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஃபாரின்ல இது வந்து பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மேனுஃபேக்சரிங்கில் மொதல் விஷயம் வந்து இதுக்கான ஒரு சில பேசிக் டிசைன்லாம் இருக்கும். அந்த டிசைன் எல்லாமே வந்து முன்னாடியே பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க.
ஒரு விஷயத்தை வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த டிசைனை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் பிளானிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி ஒரு சில பிளானிங் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக ப்ரீ பிளானிங் ஒர்க் இது ஜாஸ்தி. ஓகேங்களா? ப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஃபேக்ட்ரிலேயோ இல்லை வேறு சைட்லேயோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை க்ரேனோ ஏதோ எடுத்துகிட்டு வந்து சைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு வாலை செவரே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப்ஸ், ஸ்டேர்கேஸு, ஃபூட்டிங்கு, காலம்ஸு, பீம்ஸு, எல்லா விஷயத்தையுமே ஒரு பில்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரியான விஷயம் நடக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கார் தேவைன்னா, இப்போ இந்த டொயோட்டோ, டாட்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டு, உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் தகுந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு கார் வாங்குறீங்களே, அது மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களோட தேவையானக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு வீடை வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்டை இது பண்ணுறது தான் இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது ஃப்யூச்சரில் எப்படி மாறலாங்கிற ஒரு நிறையா பேர் இந்த ஃபீல்டில் நிறையா பேர் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4 to 5 சென்ட் இல்லை 6 சென்ட்டில் வந்து ஒரு சைட் இருக்குன்னா, அது ஒரு பேசிக் சைட்னு வச்சுக்கோங்களேன். வந்து 2 BHKவோ ஒரு 2 BHK வீடோ 3 BHK வீடோ எந்த மாதிரி ஒரு வீடு வேணுமோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 BHK வீடு வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 to 6 கஸ்டமைஸ்டு டிசைன் அவங்க பண்ணி ரெடியாக ஒரு மாடலை வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடு எனக்கு வேணும், இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு வந்து இந்த வீடை வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, அவங்க அந்த வீடை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து கூடி சீக்கிரம் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரில். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதாவது குறை நிறைகளை பார்த்தோம். ஓகேங்களா? இதில் மொதல் விஷயம் அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் சேவ்ஸ் மெட்டீரியல், காஸ்ட், டைம், மேன் பவர். அதாவது சேவ்ஸ் மெட்டீரியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சைட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஏகப்பட்ட வேஸ்டேஜ் வரும். ஓகேங்களா? வேஸ்டேஜ் இந்த சைட்டில் பண்ணுற விஷயத்துக்கும் ஃபேப்ரிகேட்டடில் பண்ணுறது கம்பேர் பண்ணிங்கன்னா, ப்ரீஃபேப்ரிகேட்டடில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கம்பேர் பண்ணுறப்போ. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்டு. ஸோ காஸ்ட் இது எப்படி காஸ்ட் சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பில்டிங் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்மாலர் ஸ்கேலாக ஒரு சின்ன வீடு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வீட்டுக்கு வந்து இது ஏகப்பட்ட ரொம்ப காஸ்ட்லி. பட் இதே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லார்ஜ் ஸ்கேல், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு வந்து காஸ்ட் ரிடக்ஷன். ஓகேங்களா? காஸ்ட்டை கம்மி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் சேவ்ஸ் டைம். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் 50% ஆஃப் த டைமை சேவ் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செவரு கட்டுறீங்கன்னா அந்த ஒரு செவரை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களே ஒழிய ஒரு 4 செவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரே டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டீங்க ஒரு சைட்டாக இருந்துச்சுன்னா. இதே ப்ரீஃபேப்ரிகேட்டட்னா ஒரே டைமில் எல்லா விஷயமும் நடக்கும். ஸ்லாப் டிசைன், பீம் டிசைன், ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ஷன், பீம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லா விஷயமும் ஒரே டைமில் நடக்கும். ஸோ டைமுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? அப்புறமேட்டு சேவ்ஸ் மேன் பவர். கூலிக்கு நீங்கள் கொடுக்குற அந்த இதெல்லாமே வந்து கம்மியாகும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஸோ அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, க்ளீன் அண்ட் ட்ரை ஒர்க் அட் சைட். அதாவது உங்கள் சைட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்களே இல்லை, அங்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்காது, ஒரு க்ளீனான ஒர்க் இருக்கும். அது இல்லாமல் வந்து சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில சின்ன வேலை தான் இருக்குமே ஒழிய பெரிய வேலைன்னு ஒன்று பெருசாக இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இண்டிபெண்ட் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ். அதையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களோட சைட் கண்டிஷனில் எப்பயுமே மழை வந்துகிட்டே இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டைம்லலாம் இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் குட் குவாலிட்டி. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டடா அது அப்படின்னா வந்து குவாலிட்டியாக இருக்காது. நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, ப்ரீஃபேப்ரிகேட்டட்னா குவாலிட்டியாக இருக்காது, அது ஈஸியாக உடையுமே அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ரீஃபேப்ரிகேட்டடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைட்டில் கட்டுற அந்த இதை விட ப்ரீஃபேப்ரிகேட்டடில் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஃபேக்ட்ரியிலே பண்ணுறப்போ ஏகப்பட்ட டெஸ்டிங் நடக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையாங்கிற மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி தான் உங்களுக்கு சைட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே வந்து உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இந்த மாதிரி ஃபிட்டிங் ஒர்க் ஆகட்டும் இல்லை ஃபேக்ட்ரியில் செய்கிறவங்களாகட்டும் இதுக்கெல்லாமே வந்து ஸ்கில்டு லெவல் வேணும். ஸ்கில்டான அதுக்கான பயிற்சி எடுத்த வேலையாட்கள் தான் தேவைப்படுமே ஒழிய சாதாரண ஒரு ஆட்கள் வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அது ஒரு மைனஸ். 3வது விஷயம் கேட்டிங்கன்னா சூப்பர்விஷன் ரிக்வயர்ட். அதாவது அவங்க ஃபிட்டிங் பண்ணுறப்போ அதுக்கான சூப்பர்விஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு 10 மீட்டருக்கு ஒரு செவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 10 மீட்டர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ண மாட்டாங்க. 10 மீட்டரை பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஒரு 3 மீட்டர் 4 மீட்டராக டிவைட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த செவருனா வெறும் செவர் இருக்காதுங்க. செவருக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஒர்க்குக்கான பைப் லைன் இருக்கும், ஏகப்பட்ட விஷயம்லாம் உங்கள் செவர்லேயே இருக்கும். அதெல்லாம் டிசைன் ஆஸ்பெக்ட்லேயே ப்ரீ ஆர்கனைசேஷன்லேயே வந்து இந்த செவரில் வந்து இந்தந்த மாதிரியான பைப் லைன் வரணும், இந்த ஹைட்டில் வரணுங்கிற மாதிரி எல்லா விஷயமே டிசைன் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செவரையே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 10 மீட்டர் வாலை ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வாலை தூக்கிட்டு போய் தேர்ட் வாலில் வைக்கிறது, தேர்ட் வாலை தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் வாலில் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பில்டிங்கோட ஒர்க்கிங் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர்விஷன் மஸ்ட், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங் அண்ட் பிரேக்கேஜ். அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு எங்கேயாவது இடிச்சு பிரேக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட்ஸ். அதாவது இந்த ப்ரீஃபேப்ரிகேஷன்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லா சின்ன பீசஸையும் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ராப்பராக ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயிண்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ஏகப்பட்ட எப்படி சொல்கிறதுனா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டிசைன் லிமிடேஷன்ஸ். அதாவது இப்போ நம்ம டிசைன் பண்ணுறப்போ நம்ம சைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ நமக்கு எப்படி வேணுமோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமே, நம்ம எதுக்கு வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டட் பண்ணீங்கன்னா இந்த சைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா டிசைனோட லிமிடேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். டிசைன் லிமிடேஷனாக இருக்காது, உங்களுக்கு எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரீஃபேப்ரிகேஷனுக்கு வர்றப்போ ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் உங்களோட டிசைன் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு சைட்டில் போய் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து டிசைன் லிமிடேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அந்த டிசைனே பயங்கர குவாலிட்டியாகவும் பயங்கர அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ப்ரீஃபேப்ரிகேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பில்டிங் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லேப்டாப்பில் இருக்கிற இந்த பில்டிங் இருக்கு இல்லைங்களா, ஹேபிட்டாட் 67, இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபேப்ரிகேட்டட் தான். இந்த பில்டிங் ஆகட்டும், அந்த ஊஹானில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே ப்ரீஃபேப்ரிகேட்டட். எப்படி பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணி பிளானிங் பண்ணி டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபேக்ட்ரியிலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு டெக்னிக்கல் விஷயம். அது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து இந்த டைம் கன்சப்ஷன் ஆகட்டும், ஈஸி ஜஸ்ட் ஃபிட்டிங் தான். ஓகேங்களா, இந்த அளவுக்கு அதில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே டிசைன் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஹேபிட்டாட் 67 பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, இதிலே பார்த்துக்கோங்களா எவ்வளோ அட்ராக்டிவாகவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆஸ் அ டிசைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா உங்களோட சைட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இது ப்ரீஃபேப்ரிகேஷனோட ஒரு ப்ரீஃபான ஜிஸ்ட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். முக்கியமாக இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன் இன்னமும் இருக்கிறதுனால வெளியே போகிறப்போ மாஸ்க் போட்டு போங்க, போயிட்டு வந்து உங்கள் கை கழுவிக்கோங்க, சானிடைஸ்டாக இருந்துக்கோங்க. ஸோ உங்கள் சேஃப்டியில் நீங்கள் இருந்துக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப்.